2026இல் முதல்வர் ஆகப்போவது யார்? பிரபல ஜோதிடர் துல்லிய கணிப்பு. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ரிசல்ட் என்பது இதுதான். யாருக்கு எத்தனை சதவீத வாக்கு சதவீதம்? பல தொகுதிகளில் டெபாசிட் இழக்கப் போகும் முக்கிய கட்சி. அதிர்ச்சி ஆருடம் கூறிய பிரபல ஜோதிடர். அதாவது தமிழக அரசியல் களம் என்பது இப்போது தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி என்பது யானை பலமாக இருக்கிறது. மறுபக்கம் அதிமுக கூட்டணி என்பது ஓரளவுக்கு பலமாகத்தான் இருக்கிறது. அதே சமயம் திமுக அதிமுகவிற்கு அடுத்த இடத்தில் விஜயின் கட்சி, அதனைத் தொடர்ந்து சீமான் போன்ற கட்சிகளும் கூட்டணி இல்லாமல் தான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் வெற்றி என்பது திமுக அல்லது அதிமுக என்ற இந்த இரண்டு கூட்டணிகளில் ஒன்றுக்குத்தான் என்று சொன்னாலும் கூட அதை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில்தான் விஜயின் கட்சியும் சீமானின் கட்சியும் இருக்கிறது. விஜயும் சீமானும் அதிமுகவின் ஓட்டை அதிகமாக பிரிக்கப் போகிறார்களா அல்லது திமுகவின் ஓட்டை அதிகமாக பிரிக்கப் போகிறார்களா என்பதில்தான் அதிமுக வெற்றி பெறுமா அல்லது திமுக வெற்றி பெறுமா என்பதும் அடங்கியிருக்கிறது. ஆகவே என்னதான் விஜயின் கட்சி சீமான் கட்சி இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் 1% கூட இல்லை என்றாலும் இவர்களுக்கு வரப்போகும் ஓட்டுக்கள் தான் திமுக அதிமுக கட்சிகளிடையே எந்த கூட்டணி கட்சி ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்பது முடிவாகப் போகிறது. ஆகவேதான் திமுக அதிமுகவை தாண்டி விஜயின் கட்சியின் மீதும் சீமானின் கட்சியின் மீதும் பொதுமக்களின் கவனம் என்பது அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதில் சீமானின் கட்சியை விட விஜயின் கட்சி மீதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கவனமும் இருக்கும். இந்த தேர்தலில் விஜய் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார்? முதல்வராக முடியுமா அல்லது இவர் நிற்கும் தொகுதியிலாவது இவரால் வெற்றி பெற முடியுமா? ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க இவரால் எத்தனை சதவீதம் வாக்குகளை வாங்க முடியும் என்ற பல எதிர்பார்ப்புகள் தமிழக மக்கள் அனைவரிடமும் இருக்கிறது. ஆக இந்த தேர்தல் என்பது விஜயை மையப்படுத்தி தான் இருக்கப் போகிறது என்பதுதான் பெரும்பாலானவர்களின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. அதே சமயம் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்குத்தான் நேரடி போட்டி. அடுத்த முதல்வர் தமிழகத்தில் யார் என்ற கேள்விக்கு எடப்பாடியா முதல்வர் ஸ்டாலினா என்ற அந்த ஒரு விஷயம்தான் இருக்கிறது. இதில் விஜயோ சீமானோ இந்த ரேஸில் கிடையாது. அதன் காரணமாக இப்போது இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. திமுக வெற்றி பெறப் போகிறதா அல்லது அதிமுக வெற்றி பெறப் போகிறதா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. இதற்கு பதில் தேடும் விதமாக சமீபத்தில் நிறைய கருத்து கணிப்புகளும் வெளியாகி வந்தது. லோக்போல் கருத்து கணிப்பு போன்றவைகள் திமுக தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்றும், அதேபோல தினமலர், சாணக்கியா போன்ற நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளில் அதிமுக தான் வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது. இதில் மிகவும் கவனிக்க வேண்டிய கருத்து கணிப்பு என்றால் தினமலர் மற்றும் சாணக்கியா நடத்திய கருத்து கணிப்பை சொல்லலாம். இந்த கருத்து கணிப்பை நடத்திய நிறுவனங்கள் அதிமுக பாஜகவுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது என்று கூறினாலும் கூட இவைகளின் கருத்து கணிப்புகள் இதற்கு முன்பு வரையிலும் துல்லியமாக இருந்திருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது. ஆகவே அந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது, அதிமுக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் தினமலர், சாணக்கியா நடத்திய கருத்து கணிப்பில் திமுக 37% வாக்குகளையும் அதிமுக 40% வாக்குகளையும் பெறும் என்று கூறப்பட்டிருந்தது. அதாவது இதுபோன்ற கருத்து கணிப்புகளின் விதிமுறைகளின்படி 3% இடைவெளியில் வாக்கு வித்தியாசம் இருந்தால் எந்த கட்சி வேண்டுமானாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதுதான் பொருள். ஆகவே இந்த இடத்தில் அதை மனதில் வைத்து பார்க்கும்போது என்னதான் 3% அதிமுக அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட திமுக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் உணர்த்துகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான பல ஜோதிடர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவர்களுடைய ஜோதிட கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வரிசையில் இந்திய அளவில் புகழ்பெற்ற பிரபல ஜோதிடர் ஒருவர் கணித்த ஜோதிட கணிப்பின்படி இந்த தேர்தலில் திமுகவின் வெற்றி சதவீதம்தான் அதிகமாக இருக்கிறது என்று கணிக்கப்பட்டுள்ளது. அப்படி பார்த்தால் ஜோதிடத்தின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டில் நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில்
முக்கியமான 2 அரசியல் தலைவர்களின் கிரக நிலைகளை வைத்து என்ன மாற்றங்கள் நடைபெறப் போகிறது என்பதை இப்போது பார்க்க போகிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 9 கிரகங்களின் தற்போதைய கோச்சார நிலையையும் இவர்களின் ஜாதக கட்டங்களின் கிரக அமைப்பின்படியும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுத்தி மாற்றங்களின் தாக்கத்தையும் வைத்து இந்த கணிப்புகள் கூறப்படுகிறது. ஒரு அரசியல் தலைவரின் வெற்றி தோல்வியை பார்க்கும்போது குறிப்பாக 6ஆம் பாவம் எதிரிகளை வெல்வதற்கான சக்தியாகும். 10ஆம் பாவம் அதிகாரம் மற்றும் பதவிக்கான சக்தியாகும். 11ஆம் பாவம் இறுதி வெற்றி ஆகிய 3 முக்கிய அம்சங்களை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். இதனுடன் சேர்த்து குருவின் சஞ்சாரம், சனியின் தாக்கம், ராகு கேது அச்சு மாற்றங்கள் போன்றவை மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அதேபோல அந்த நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் தசாபுத்தி நல்ல கிரகங்களாக இருந்தால் எதிர்பாராத அளவிற்கு உயர்வு கிடைக்கும். அதன் அடிப்படையில் முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஜாதகத்தை பார்க்கும்போது இவருக்கு தற்போது இருக்கும் கிரக அமைப்பில் போட்டியை எதிர்கொள்ளும் மன வலிமை இருப்பது தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக 6ஆம் பாவத்தின் பலம் இவருக்கு எதிரிகளை சமாளிக்கும் திறனை கொடுக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சனி மற்றும் ராகு தொடர்பான சில சவால்களும் இருப்பதால் இந்த வெற்றி எடப்பாடிக்கு எளிதாக கிடைக்காது. கடுமையான போராட்டத்திற்கு பிறகே முடிவு வரும் என்ற ஒரு நிலை இவரது ஜாதகத்தில் காணப்படுகிறது. அதேபோல மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஜாதக அமைப்பை பார்க்கும்போது 10ஆம் பாவம் மற்றும் 11ஆம் பாவம் தொடர்பான பல அம்சங்களில் ஆதரவு காணப்படுகிறது. குறிப்பாக குருவின் பார்வை மற்றும் தசாபுத்தி அமைப்பு இவருக்கு மக்கள் ஆதரவு மற்றும் நிலையான நிலையை உருவாக்கும் வகையில் இருக்கிறது. ஆனால் இங்கும் சனி தொடர்பான சோதனைகள் இருக்கின்றன என்பதனால் இறுதி முடிவு வரைக்கும் உறுதி கூற முடியாத நிலை காணப்படுகிறது. இதில் இருவரின் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தேர்தல் மிகவும் கடுமையான போட்டியாகவே அமையும் என்பது தெளிவாக தெரிகிறது. ஒருதலை பட்சமான வெற்றி எனும் நிலை எங்கும் தெளிவாக இல்லை. இறுதி நேரத்தில் கிரக சஞ்சார மாற்றங்கள், குறிப்பாக குரு மற்றும் சனி இயக்கம் யாருக்கு சாதகமாக மாறுகிறது என்பதுதான் முடிவை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும். எனவே இது கடைசி நிமிடம் வரை சஸ்பென்ஸாக இருக்கும் தேர்தல் என்று ஜோதிட ரீதியாக கூறலாம். அதே சமயம் முதல்வர் ஸ்டாலினுடைய ஜாதக கட்டத்தை இன்னும் ஆழமாக பார்க்கும்போது 10ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் தொடர்பாக உருவாகும் ஒரு குறிப்பிட்ட கிரக அமைப்பு, குறிப்பாக குருவின் சாதகமான பார்வை மற்றும் தசாபுத்தி இணைப்பு காரணமாக இறுதி நேரத்தில் அதிகார நிலையை தக்க வைத்து கொள்ளும் ஒரு சிறிய வாய்ப்பை உருவாக்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகையால் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த தேர்தலில் அதிமுகவை விட திமுக வெற்றிக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருப்பதை உணர்த்துகிறது. ஆக இந்த தேர்தலில் போட்டி என்பது கடுமையாக இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது சிறிது கூடுதலாக இருப்பதை ஜோதிட கணிப்புகள் உணர்த்துகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தலில் அனைவரும் எதிர்பார்த்த விஜயின் கட்சியை சேர்ந்த நிறைய வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் விஜயின் ஜாதக அமைப்பில் தெரிய வந்துள்ளது. விஜயின் ஜாதக அமைப்பை பொறுத்தவரையில் சிறப்பான ஜாதகம்தான். ஆனால் இப்போது உள்ள தேர்தல் சூழ்நிலையில் உள்ள கிரகங்களின் மாற்றங்களின்படி இந்த தேர்தலில் எதிர்பாராததை தாண்டி விஜயின் கட்சி வேட்பாளர்கள் அதிக எண்ணிக்கையில் டெபாசிட் இழப்பார்கள் என்றும் இந்த ஒரு ஜோதிட கணிப்பில் கணிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.